Greetings aspirants, welcome to Kadige Academy. நான் முருகன். PGR லெசன்ல இருந்து கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சராக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லெசன்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீட் 2025ல் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பிஜிஆர்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அதிலிருந்து ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது இண்டோல் காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிஜிஆர். அண்ட் ஃபர்ஃபிரல் அமினோ பியூரின் அண்ட் கைனட்டின் அப்படின்றது அடினைன் டெரிவேட்டிவ்ஸ்னுடைய ஒரு காம்பவுண்ட். அடுத்து கரோட்டினாய்ட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து அப்சசிக் ஆசிட் அண்ட் டெர்ஃபின்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஜிப்ரலிக் ஆசிட். ஸோ நம்ம வந்து பிஜிஆரை ரெண்டு குரூப்பாக பிரிக்கலாம், அதாவது growth promoters, growth inhibitors. இப்போ growth promoters யாரெல்லாம் வருவாங்கன்னா ஆக்சின்ஸ், ஜிப்ரலின்ஸ் அண்ட் சைட்டோகைனின். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எந்தெந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து growth inhibitors. இதில் growth inhibitor ஆக்டிவிட்டீஸ் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டு wounds அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஆரிஜன். ஸோ இதில் நம்ம யார் ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல growth inhibiting ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லும்போது டார்மென்சி அண்ட் அப்சஷன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இதில் அப்சசிக் ஆசிட் வந்து இந்த குரூப்பை சேரணும். அண்ட் கேசியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய எத்திலின் ரெண்டு குரூப்பாகவும் இருக்கும், அதாவது ப்ரொமோட்டராகவும் இருக்கும், இன்ஹிபிட்டராகவும் இருக்கும். பட் லார்ஜ்லி வந்து இது வந்து ஒரு இன்ஹிபிட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்து டிஸ்கவரின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ், டிஸ்கவரியில் நம்ம வந்து மொத்தம் 5 சயின்டிஸ்ட்னுடைய நேம்ஸ் இந்த இடத்துல கிளியராக நோட் பண்ணிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரான்சிஸ் டார்வின் அண்ட் சார்லஸ் டார்வின். அண்ட் அதுக்கப்புறம் எஃப்டபிள்யூ வென்ட். சார்லஸ் டார்வின், ஃப்ரான்சிஸ் டார்வின் அப்படின்றவங்க எந்த பிளான்ட்டில் கோலியோப்டைலில் ரிசர்ச் ஒர்க் பண்ணாங்கன்னா கெனரி கிராஸ்னுடைய அந்த ஒரு கோலியோப்டைலில். அதுவே எஃப்டபிள்யூ வென்ட்ன்றவர் வந்து ஓட் சீட்லிங்னுடைய கோலியோப்டைலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் ஆக்சினை வந்து ஐசோலேட் பண்ணது யாருன்னு கேட்டால் இந்த இடத்துல எஃப்டபிள்யூ வென்ட். அடுத்து வந்து ஜிப்ரலிக் ஆசிட்னுடைய டிஸ்கவரி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய சயின்டிஸ்ட்னுடைய நேம் யாருன்னா குரோசோவா. ஸோ குரோசோவா வந்து ஜிப்ரில்லா ஃபிஜுகுராய் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் வந்து ரைஸ் பிளான்ஸில் பக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸை காஸ் பண்ணும். ஆனால் அந்த டிசீஸ் வந்து அந்த பிளான்ட்னுடைய க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டெயின் பண்ணவர் தான் இந்த குரோசோவா. அடுத்து வந்து எஃப் ஸ்கூக் அப்படின்றவரும் அவங்களுடைய கோஒர்க்கர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இன்டர்னோடல் செக்மெண்ட் ஆஃப் டொபேக்கோ ஸ்டெம்ஸ் வந்து கேலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு அன்மாடிஃபைடு அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸு. இது வந்து போலிஃபரேட் ஆகுது. எப்போ போலிஃபரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சின் வந்து ஒரு நியூட்ரியன் மீடியமோட ஆட் பண்ணும்போது. அந்த நியூட்ரியன் மீடியம் என்னென்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூ, ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், கோகோனட் மில்க் அண்ட் டிஎன்ஏ. அப்போ இந்த இடத்துல ஒரு போலிஃபரேஷன்ன்றது growth. அது இங்கே நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பிஜிஆராக கண்டுபிடிக்கிறாங்க. மில்லர் அவருடைய கொலீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னா சைட்டோகைனசிஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் கைனிட்டின் அப்படின்னு. ஸோ கைனிட்டின் அப்படின்னா ரெண்டு சயின்டிஸ்ட், ஒன்று மில்லர், இன்னொன்று வந்து ஸ்கூக். அடுத்து வந்து 1960s மிடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டார் பி, அப்சஷன், டார்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து கலெக்டிவாக அப்சசிக் ஆசிட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கடுத்து ஹெச்எஸ் கசின் அப்படின்ற ஒரு ரைப்பண்ட், இந்த இடத்துல ஆரஞ்சஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு வாலடைல் சப்ஸ்டன்ஸ் அன்ரைப்பண்ட் பனானாவை வந்து பழுக்க வைக்கிற ஒரு ப்ராசஸை பார்க்குறாங்க. ஸோ அந்த வாலடைல் சப்ஸ்டன்ஸ் வேறு எதுவும் கிடையாது, எத்திலின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கசின் அப்படின்னா இந்த இடத்துல எத்திலின், அண்ட் ஸ்கூக் அண்ட் மில்லர் அப்படின்னா சைட்டோகைனின் ப்ரொமோட் பண்ணக்கூடிய சைட்டோகைனிசிஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய கைனிட்டின். ஓகே, ரைட். அதுக்கடுத்து வந்து ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் இங்கே தான் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு பிஜிஆர்னுடைய ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி நம்பரும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆக்சின். ஆக்சின் அப்படின்றதுல நம்ம எடுத்த உடனே எங்கேருந்து அதை அப்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூமன் யூரின்லேருந்து ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணுறாங்க. இதில் வந்து நேச்சுரல் ஆக்சின்ஸ், சிந்தட்டிக் ஆக்சின்ஸ், அதில் ஐஏஏ,
அண்ட் IBA அப்படின்ற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆக்சின்ஸ். அதுவே NAA அண்ட் 2,4D அப்படின்னு சொல்லக்கூடிய 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இதனுடைய ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இது ஸ்டெம் கட்டிங் அப்போ ரூட் நீங்கள் இனிஷியேட் பண்ணணும். இது அதிகமாக வந்து பிளான்ட் ப்ரோபகேஷனில் யூஸ் ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ், அதாவது ப்ரொமோட் ஃப்ளவரிங் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அண்ட் அது மட்டும் இல்லை, இட் ப்ரிவெண்ட் ஃப்ரூட் அண்ட் லீஃப் ட்ராப் அட் இயர்லியர் ஸ்டேஜஸ். ஆனால் அதுவே அப்சஷன் ஆஃப் ஓல்டர் அண்ட் மெச்சூர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். அப்சஷன்ஸ்னால் உதிருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், அதுக்கடுத்து ஹையர் பிளான்ஸில் ஒரு எபிக்கல் பட் வளரும்போது அது லேட்ரல் பட்னுடைய க்ரோத்தை வந்து கட்டுப்படுத்தும். அந்த ஃபினோமினானுக்கு எபிக்கல் டாமினன்ஸ்ன்னு பேர். இதை டீகாபிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிமூவல் ஆஃப் ஷூட் டிப்ஸ் ப்ராசஸ் இது வந்து அதிகமாக பண்ணும்போது லேட்ரல் பட்ஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த டெக்னிக்கை நம்ம வந்து டீ பிளான்டேஷன்லேயும் ஹெட்ஜ் மேக்கிங்லேயும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிஆரை வந்து ஆக்சின்ஸ் வந்து பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் டொமேட்டோஸில் நம்ம பண்ணலாம். அடுத்து ஆக்சின்ஸை நம்ம ஹெர்பிசைட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 2,4D இது கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுலேயும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா டைகாட்லிடன் வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் மெச்சூர்டு மோனோகாட்லிடன் பிளான்ஸை 2,4D வந்து எதுவும் பண்ணாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வீட் ஃப்ரீ லான்ஸை நம்ம கார்டனர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சின்ஸ் யூஸ் ஆகுது. இந்த டைப் ஆக்சின் யூஸ் ஆகுது. அண்ட் ஆக்சின்ஸ்னுடைய இன்னொரு முக்கியமான ரோல் என்னென்னா இட் கண்ட்ரோல் சைலம் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். ஓகே, ரைட். நான் சொன்ன அந்த ஆர்டர் அப்படியே ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, பிஜிஆர் படிக்கும்போது இந்தந்த ஈவெண்ட்ஸ் இந்தந்த ப்ராசஸ் இந்த பிஜிஆருக்குன்னு கிளாரிட்டி இருந்தால் போதும். அடுத்து ஜிப்ரலினில் நமக்கு வந்து நிறைய ஜிப்ரலின், நூற்றுக்கணக்கான ஜிப்ரலின் வந்து ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸில் இருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட் GA3 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஜிப்ரலின் கண்டுபிடிச்சதுலையே. எல்லா ஜிப்ரலினும் அசிடிக்காக தான் இருக்கும். அண்ட் ஜிப்ரலினுடைய ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்றது அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஜிஆராக இருக்கும். இது வந்து ஆப்பிள் மாதிரியான ஃப்ரூட்ஸில் எலாங்கேஷனுக்கும் அதனுடைய ஷேப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. செகண்ட் பாயிண்ட் வந்து இது செனசன்ஸை வந்து டிலே பண்ணுது. அது மட்டும் இல்லை, அதனால் மார்க்கெட் பீரியடும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ செனசன்ஸை வந்து டிலே பண்ணி மார்க்கெட் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணுற பிஜிஆர் எதுன்னு கேட்கலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து GA3 வந்து பார்த்திங்கன்னா மால்ட்டிங் ப்ராசஸ், ப்ரீவிங் இண்டஸ்ட்ரியில் மால்ட்டிங் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுது. அப்போ மால்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னாவே GA3, டிலே செனசன்ஸ் அப்படின்னாவே ஜிப்ரலிக் ஆசிட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆப்பிள் அப்படின்ற ஃப்ரூட்டில் ஷேப் அண்ட் எலாங்கேஷனுக்கு GA அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சுகர் கெயின் மாதிரியான பிளான்ஸில் நம்ம வந்து இந்த ஜிப்ரலின்ஸை தெளிக்கும் போது அதனுடைய இன்டர் நோடல் எலாங்கேஷன் அதிகமாகி கிட்டத்தட்ட 20 tons per ஏக்கருக்கான ஈல்டை வந்து இது நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஜூவினைல் கோனிஃபர்ஸ் மேலே நம்ம இந்த ஜிப்ரலிக் ஆசிடை தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியடை ஹாஸ்டனிங் பண்ணி அதனால் வந்து இயர்லியர் சீட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இயர்லியர் சீட் ப்ரொடக்ஷன் இன் ஜூவினைல் கானிஃபர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆன்சர் தான் GA. அடுத்து இது வந்து போல்ட்டிங். இதுக்கு முன்னாடி மால்ட்டிங் பார்த்தோம், இப்போ போல்ட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். என்னென்னா நம்ம வந்து ஃப்ளவரிங்க்கு முன்னாடி இன்டர்னோடு எலாங்கேட் ஆகிறது தான் நம்ம போல்ட்டிங்னு சொல்லுவோம். இது பீட், கேபேஜ் அண்ட் மெனி ரொசேட் ஹேபிட் பிளான்ட்ஸில் வந்து இது முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். ஸோ ஜிப்ரலின்ஸ் வந்து போல்ட்டிங்கை ப்ரொமோட் பண்ணும். வாட் இஸ் போல்ட்டிங், எந்த பிளான்ட்லேன்னு கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சைட்டோகைனின் பொறுத்தவரையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இது வந்து ஒரு கைனிட்டின் அப்படின்றது தான் நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சிருப்போம். இது ஒரு மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் பியூரின், இட்ஸ் அடினைன் நமக்கு தெரியும். ஓகே, இது எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டால் ஆட்டோக்ளேவ்டு ஹெர்ரிங் ஸ்போம் DNA. அதுவே ஹியூமன் யூரின் அப்படின்னா ஆக்சின். இந்த இடத்துல ஆட்டோக்ளேவ்டு ஹெர்ரிங்ன்றது ஒரு ஃபிஷ்ஷனுடைய இது நேம், அதனுடைய DNAலேருந்து எடுத்திருப்பாங்க. கைனிட்டின் வந்து நேச்சுரலாக பிளான்ஸில் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டில் வரலாம். அடுத்து வந்து சைட்டோகைனின் லைக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய ஜியாட்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம கார்ன் கர்னல்ஸ் அண்ட் கோகோனட் மில்க்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஜியாட்டின் ஒரு நேச்சுரல் சைட்டோகைனினஸ் ப்ராசஸை ப்ரொமோட் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ்.
இது கார்ன் கர்னல் அண்ட் கோகோனட் மில்க்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஜியாட்டினுக்கு அப்புறம் நிறைய காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அது எல்லாமே வந்து ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் சைட்டோகைனின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடம் என்னென்னு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரேபிட் செல் டிவிஷன் நடக்கிற இடம் என்னது, ரூட் அப்பைசஸ், டெவலப்பிங் ஷூட் பட்ஸ், அப்போ யங் ஃப்ரூட்ஸில் இது நடக்கணும். அதே நேரத்தில் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் ப்ரொடியூஸ் லீவ்ஸ், chloroplast in leaves, lateral shoot growth, adventitious shoot formation. இது எல்லாமே நீங்கள் யூனிக்காக பார்க்கணும். இது சைட்டோகைனசிஸ்க்கான, அதாவது சைட்டோகைனினுக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்னு. அது மட்டும் இல்லை, எபிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் இட் ப்ரொமோட் நியூட்ரியன் மொபிலைசேஷன், அது வந்து செனசன்ஸை டிலே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிலே செனசன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஓகே ரைட். இதுக்கப்புறம் எத்திலின் பாருங்கள். எத்திலின் தான் இருக்கிறதுலே நிறைய கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிஜிஆர், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது எங்கே அதிகமாக சிந்தசைஸ் ஆகுதுன்னா செனசன்ஸ் அண்ட் ரைப்பனிங் ஃப்ரூட்ஸ் ஏரியாஸில் இது அதிகமாக சிந்தசைஸ் ஆகும். இது ஹாரிசான்டல் growth ஆஃப் சீட்லிங்ஸ், ஸ்வெல்லிங் ஆஃப் தி ஆக்சஸ் அண்ட் apical hook formation in dicartilage சீட்லிங்க்கு இது யூஸ் ஆகும். எத்திலின் வந்து பார்த்தீங்கன்னா செனசன்ஸ் அண்ட் அப்சசன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணும், எஸ்பெஷலி லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸில் இதை ப்ரொமோட் பண்ணும். அண்ட் எத்திலின் வந்து ஹைலி எஃபெக்டிவ் இன் ஃப்ரூட் ரைப்பனிங். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ரெஸ்பிரேஷன் ரேட் அதிகமாகும், அதனால் ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக் அப்படின்னாவே எத்திலின். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எபிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சைட்டோகைனின். அதே மாதிரி மால்ட்டிங் அண்ட் போல்ட்டிங் அப்படின்னாவே ஜிப்ரலிக் ஆசிட். ஓகே, அதே மாதிரி எபிக்கல் டாமினன்ஸ்னா ஆக்சின். இந்த மாதிரியான யூனிக்கான கேரக்டரை நீங்கள் மறக்கவே கூடாது. அடுத்து எத்திலின் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அண்ட் பட் டார்மென்சியை பிரேக் பண்ணும். அண்ட் பொட்டேட்டோ சீட்ஸில் வந்து ஜெர்மினேஷனை இனிஷியேட் பண்ணும். பொட்டேட்டோ டியூபர்ஸ்னுடைய ஸ்ப்ரவுட்டிங்க்கு யூஸ் ஆகும். அண்ட் எத்திலினுடைய இன்னொரு முக்கியமான ரோல் என்னென்னா, இட் ப்ரொமோட்ஸ் ரேபிட் இன்டர்னோடல் அண்ட் பீட்டியோல் எலாங்கேஷன் இன் டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட்ஸ். ஏன்னா லீஃப் வந்து தண்ணியிலே இருந்தால் அழுகி போகும்ல, அது தடுக்கிறதுக்காக. அண்ட் எத்திலின் ஆல்சோ ப்ரொமோட் ரூட் க்ரோத் அண்ட் ரூட் ஏர் ஃபார்மேஷன். இதனால் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகி எஃபிஷியண்ட்டாக வந்து நியூட்ரியன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து எத்திலின் வந்து ஃப்ளவரிங்கை இனிஷியேட் பண்ணும் அண்ட் சின்க்ரனைசிங் இந்த ஃப்ரூட் செட்டில் பண்ணும். எந்த பிளான்ட்டுன்னு கேட்டால் பைனாப்பிள். ஆல்ரெடி பைனாப்பிள் ஆக்சினில் படிச்சிருப்போம், இதை இன்டியூஸ் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இட் ஆல்சோ இன்டியூஸ் ஃப்ளவரிங் இன் மேங்கோ. மேங்கோ பைனாப்பிள் ரெண்டு ஃப்ளவர்லேயுமே, இந்த ரெண்டு பிளான்ட்லையுமே ஃப்ளவரிங் அப்படின்றது வந்து எத்திலினால் நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எத்திலினில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அக்வாசிக் சொல்யூஷன், அதுக்கு பேர் எத்தோஃபேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணும்போது ஃப்ரூட் ரைப்பனிங்கை ஆஸ்டன் பண்ணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் அண்ட் ஆப்பிள்ஸில் மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தோஃபேன் அப்படின்னாவே டொமேட்டோ அண்ட் ஆப்பிள் ஞாபகம் வரணும். அண்ட் ஆல்சோ ஆக்சலரேட் அப்சஸ் இன் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இது வந்து தின்னிங் ஆஃப் காட்டன், செர்ரி, வால்நட்னு சொல்லியிருப்பாங்க. இது எந்த ஒரு பிஜிஆரால் நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், ப்ரொமோட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இன் குக்கும்பர்ன்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக அப்சசிக் ஆசிட். அப்சசிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது வந்து ஒரு இன்ஹிபிட்டார் ஹார்மோன் இல்லையா. ஸோ இட் ரெகுலேட்டிங் அப்சஷன் அண்ட் டார்மன்சின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இது இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஹிபிட் சீட் ஜெர்மினேஷன் சொல்லியிருப்பாங்க. இது யூனிக்கான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் தி க்ளோசர் ஆஃப் ஸ்டொமேட்டோ அண்ட் இன்க்ரீஸ் தி டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் டு வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதனால தான் இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. தண்ணி வெளியே போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக நம்ம இது பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, ஏபிஎன்னுடைய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் என்னென்னா சீட் டெவலப்மெண்ட், மெச்சுரேஷன் அண்ட் டார்மென்சி. ஏன்னா இது வந்து டார்மென்சி இன்டியூஸ் பண்ணும். நீங்கள் வேறு எந்த பிஜிஆர்லையுமே இது பார்த்துருக்க மாட்டீங்க. ஐ மீன் எத்திலின்லையும் இதுலேயும் தான் பார்ப்பீங்க. குறிப்பாக இங்கே வந்து இன்டியூசிங் டார்மென்சின்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சீட்ஸ் வந்து தனக்கான ஒரு சூழ்நிலையை வந்து தக்க வச்சுக்கணுன்றதுக்காக, அன்ஃபேவரபிள் க்ரோத்லையும் அண்ட் கண்டிஷன்லையும் இது தாங்கணுன்றதுக்காக தான் இந்த டார்மென்சிக்கே வந்து இந்த அப்சசிக் ஆசிட் தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதை தாண்டி நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இந்த பிஜிஆர்னுடைய ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஸ்டினாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் பிஜிஆர் பார்ட் மட்டும் வேணுன்றவங்களுக்கு இந்த பார்ட்டை பார்த்துக்குங்க.
அண்ட் இந்த லெசனை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய பிகினிங்கில் சில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா லெசனாக இது உங்களுக்கு நடத்தும் போது இதை நான் மொத்தத்தையும் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து இல்லை எனக்கு பிஜிஆர் மட்டும் போதுன்றவங்களுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு செஷன், அது போதுன்றவங்க அது பார்த்துடுங்க. இல்லை எனக்கு மொத்தமாக வேணுன்றவங்க இந்த லெசன் முழுசாக பார்த்துடுங்க. இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷரி பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் செல்ஸ் ஆஃப் தி பிளான்ட் ஆர் டிசெண்டன்ட் ஆஃப் தி ஜைகோட். ஏன்னா ஜைகோட்லேருந்து தான் எல்லாமே டெவலப் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியம், டெவலப்மெண்ட் அப்படின்றது 2 ப்ராசஸால் ஆகும். ஒன்று growth அண்ட் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நோட் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் வந்து இந்த இடத்துல பாருங்கள், த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ப்ராசஸ் ஆஃப் பிளான்ட் growth வந்து சீட் ஜெர்மினேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஸ்டினாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் growth ஜென்ரலி இஸ் இன்டெட்டர்மினேட்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா பிளான்ட்ஸில் மெரிஸ்டம்ன்ற ஒரு டிஷ்யூ இருக்கிறதால தொடர்ந்து growth இருந்துக்கிட்டே இருக்கும், இதோட முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. அண்ட் மெரிஸ்டம்ஸ்னுடைய ஆக்டிவிட்டீஸை இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து growth வந்து மெஷரபிளான்னு கேட்டால் எஸ். ஆனால் அந்த growth-ஐ மெஷர் பண்ணுறதுக்கான பேராமீட்டர்ஸ் என்னென்னு கொஷின் கேட்டால் மட்டும் இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரெஷ் வெயிட், ட்ரை வெயிட், லென்த், ஏரியா, வால்யூம் அண்ட் செல் நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு லென்த் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுங்க, ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் வந்து 17,500 நியூ செல்ஸ் பர் ஹவரில் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது இந்த நம்பரை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சைஸுக்கு வந்து வாட்டர் மெலான் வந்து இந்த இடத்துல இங்கே இவ்வளோ டைம்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லென்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல போலன் டியூப்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன் டேர்ம் ஆஃப் இட் லென்த் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது வந்து டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு டார்சி வென்ட்ரல், லென்த்துக்கு போலன் டியூப், நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபிக்கல் ரூட் மெரிஸ்டம் ஆஃப் மெய்ஸ், சைஸுக்கு வந்து வாட்டர் மெலான். ஸோ கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஸஸ் ஆஃப் growthனா 3 ஃபேஸஸ் தான். மெரிஸ்டமேட்டிக், அதாவது எலாங்கேஷன் அண்ட் மெச்சுரேஷன். மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் அப்போது செல்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கொஷின் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேஜில் ஒரு மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ் ஆஃப் growthல இருக்கக்கூடிய ஒரு செல்லில் என்ன இருக்கும்னா ரிச் புரோட்டோபிளாசம் இருக்கும், லார்ஜ் கான்ஸ்டிடியூஸ் நியூக்ளியஸ் இருக்கும், தெளிவான நியூக்ளியஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் பிரைமரி செல் வால்ஸ் வந்து செல்லுலோசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்மோடெஸ்மெட்டல் கனெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்க்கு அப்புறம் இருக்கிற அடுத்த ஃபேஸ் தான் வந்து மெச்சுரேஷன், அதாவது எலாங்கேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எலாங்கேஷன் ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ்டு வேக்குலேஷன், செல் என்லார்ஜ்மெண்ட் அண்ட் நியூ செல் வால் டெப்போசிஷன். கண்டிப்பாக இது ஒரு மேத்ஸ் டைப்பில் கொஷின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுவரையும் கேட்டதே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலாங்கேஷனுக்கு அப்புறம் மெச்சுரேஷன் அப்போ என்னென்ன கேரக்டர்ஸ் ஒரு செல்லில் அச்சீவ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டால் எஸ், அதனுடைய சைஸ் மேக்ஸிமைஸ் ஆகிருக்கும், செல்வால் வந்து நல்லா திக்னிங் ஆகிருக்கும் அண்ட் புரோட்டோபிளாஸ்மிக் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தெர் ஆர் 3 ஈவெண்ட்ஸ். அதில் மெரிஸ்டமேட்டிக்கில் மட்டும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து growth ரேட்டை நம்ம 2ஆக பிரிக்கலாம். அரித்தமேட்டிக் growth, ஜியோமெட்ரிக் growth. ரொம்ப சிம்பிள். அரித்தமேட்டிக் growthல டிவைட் ஆகிற ஒரு செல் மட்டும் கண்டினியூவாக டிவைட் ஆகிட்டு இருக்கும், ஒரு செல் வந்து பெர்மனெண்ட்டாக டிவைட் ஆகாமலே மாறிட்டு இருக்கும். ஆனால் ஜியோமெட்ரிக்கில் டிவைட் ஆகிற எல்லா செல்ஸுமே தொடர்ந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாவே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இனிஷியலாக ஜைகோட் அப்படின்றது ஜியோமெட்ரிக்கில் தான் இருக்கும். ஏன்னா எல்லா செல்ஸுமே டிவைட் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரித்தமேட்டிக் ஃபேஸ் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் சில செல்ஸ் டிவைட் ஆகணும், சில செல்ஸ் டிவைட் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்யறதுக்காக மாடிஃபை ஆகிருக்கும். இந்த growth ரேட்டை வந்து நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அரித்தமேட்டிக் growth அப்படின்றது வந்து இந்த இடத்துல மைட்டாட்டிக் செல் டிவிஷன் டாட்டர் செல்ஸில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிளாக வந்து ரூட் எலாங்கேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிரஷன் அப்படின்றது மேத்தமேட்டிக்கில் எப்படி சொல்லுவாங்கன்ற ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதில் ஆர்ன்றது வந்து growth ரேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேஸ், இது வந்து நமக்கு வந்து என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னு இங்கே கவனிங்க. இந்த இடத்துல வந்து 3 ஃபேஸை நம்ம தாண்டி தான் வந்து
இந்த growth வந்து நடக்கும். இது வந்து ஒரு sigmoid curve or S curve ஃபார்ம் ஆகிற ஒரு growth. இந்த growth வந்து நமக்கு geometric growthன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது exponential growthன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு lag phase, அப்புறம் வந்து exponential phase, அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஃபேஸ்ன்னு 3 ஃபேஸ் இருக்கும். இதில் லேக் ஃபேஸ் ஸ்லோவாக இருக்கும் அண்ட் லாக் ஃபேஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் சம்டைம்ஸ் அது வந்து ஸ்டாக்னண்ட்டாக மாறிடும். அதுதான் நம்ம ஸ்டேஷ்னரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 3 ஃபேஸ் இருக்கக்கூடிய growth எதுன்னு கேட்டால் நம்ம வந்து ஜியோமெட்ரிக் growthன்னு சொல்லணும். அண்ட் சிக்மாய்டு growth எதுனாலும் அதுதான் நீங்கள் சொல்லணும். அண்ட் அதுக்கான மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்றதுக்கான ஃபார்முலா இது. இதில் ஆர்ன்றது growth ரேட், ஈன்றது பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர் அப்படின்றது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ growth ரேட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ரிலேட்டிவ் growth, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் growthன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்சல்யூட் growthனா வாட் எக்ஸாக்ட்லி, ரிலேட்டிவ் growthனா ரெண்டுத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஸ். அது இதுக்கான இந்த லீஃப்லேயே நம்ம பார்க்கலாம். ரெண்டுத்துலேயுமே 5 சென்டிமீட்டர் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுதான் இங்கே ரிலேட்டிவ் growthன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் growthல 3 கண்டிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஷின் பெருசாக கேட்டதே கிடையாது. ஸோ அதனால் இங்கே அதை யூஸ் பண்ணலாம். வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரியன், இந்த 3மே கண்டிஷனாக கொடுத்து இதில் ஃபஸ்ட்டு வந்து வாட்டரை பற்றி பேசும்போது 2 பாயிண்ட் கிளியராக கொடுத்துருப்பாங்க. வாட்டர் ப்ரொவைட் மீடியம் ஃபார் என்சமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று விஷயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டர்ஜிடிட்டி அப்படின்றது வந்து பிளான்ட்ஸ்னுடைய growthக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு வாட்டர் தான் தேவைப்படும். அடுத்து ஆக்சிஜனுடைய வேலை என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ரிலீசிங் மெட்டபாலிக் எனர்ஜி விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் growth ஆக்டிவிட்டீஸ். அடுத்து வந்து நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம் அண்ட் இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ சோர்ஸ் ஃபார் எனர்ஜின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 கண்டிஷனையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கொஷினாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்வாமெண்டல் சிக்னல்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இதுவரை நீட்டில் கேட்டதே கிடையாது. லைட் அண்ட் கிராவிட்டி அண்ட் ஆல்சோ அஃபெக்ட் சர்டன் ஃபேஸஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் growthன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல லைட் அண்ட் கிராவிட்டின்றது என்வாமெண்டல் சிக்னல்ஸ். இதுவும் இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக் டிஃப்ரென்ஷியேஷன், டீடிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஒரு மெரிஸ்டம் தன்னுடைய டிவிஷனை நிறுத்திட்டு பர்மனெண்ட்டாக மாறுறது டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட், சைலம் அண்ட் ஃப்ளோயம். அதுக்கப்புறம் டீடிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அகைன் அந்த மெரிஸ்டம் தன்னுடைய டிவிஷனை கட்டுப்படுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறத டீடிஃப்ரென்ஷியேஷன், மறுபடியும் கன்வெர்ட் ஆகிறத ரீடிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த டிஃப்ரென்ஷியேஷன், எந்த ஃபினோமினா, எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்றது தான் எங்கள் கொஸ்டினாக கேட்பாங்க. இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து டெவலப்மெண்ட். நான் டைம் காரணமாக தான் கொஞ்சம் குயிக்காக சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னென்னா இருக்கக்கூடிய வேரியஸ் என்வாமெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான்ட்ஸ் தன்னுடைய ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் அது உருவாக்கிக்கும். அதுதான் நம்ம பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இந்த இடத்துல என்விரான்மெண்டல் பிளாஸ்டிசிட்டி, இன்னொன்று வந்து பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் ஹெட்ரோஃபிலின்றது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்கிற கண்டிஷன். காட்டன், கோரியாண்டர், லாக்ஸ்பர் மாதிரியான பிளான்ட்ஸில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூவினைல் பிளான்ட்டில் ஒரு மாதிரியான லீவ்ஸும், அதுவே மெச்சூர்ட் ஆகும்போது வேறு மாதிரியான லீவ்ஸும் இருக்கும். இது ஒரு பிளாஸ்டிசிட்டி. இன்னொரு கண்டிஷன் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்வாமெண்டல் பிளாஸ்டிசிட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல பட்டர் கப். ஏன்னா பட்டர் கப்பில் வந்து வாட்டரில் இருக்கும்போது ஒரு மாதிரியும், அதுவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு வெளியில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் ஹெட்ரோஃபிலி கண்டிஷன்ஸ் இருக்கும், வேறு கண்டிஷன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்வாமெண்ட் ஃபினோமினா ஆஃப் ஹெட்ரோஃபிலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. போப்ரா வந்து 4 எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது காட்டன், கோரியாண்டர், லாக்ஸ்பர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிசிட்டிக்கு எக்ஸாம்பிள். அடுத்து பட்டர் கப் அப்படின்றது என்வாமெண்டல் பிளாஸ்டிசிட்டிக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஐ ஹோப் இந்த இடத்துல நம்ம இதோட வந்து இந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் லெசனை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த லெசன் குயிக்காக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.